அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா ஏசியன் சாய்ஸ் மேக்கிங் ஸ்டடி புரோகிரஸ் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு. சரிங்களா? ஸோ ஏசியன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த இந்த வருஷம் ஏசியன் சம்மிட் வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னா, குலாலம்பூர் மலேசியால வந்து நடந்திருக்கு. சரியா? மலேசியா கேப்பிட்டல் குலாலம்பூர்ல வந்து நடந்திருக்கு. அண்ட் தென் இதுல நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏசியன் அப்படிங்கிறது 8th ஆகஸ்ட் 1967ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஏசியன்ல மெம்பர் கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, 10 மெம்பர் கண்ட்ரீஸ் வந்து இருக்காங்க. இதுல இந்தியா மெம்பரா அப்படின்னு கேட்டா, இந்தியா இஸ் நாட் அ மெம்பர். இந்தியா வந்து மெம்பர் கிடையாது. சரியா? நம்ம வந்து ஒரு அப்சர்வர் மட்டும் தான். அடுத்ததா இந்த ஏசியனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அது எங்க இருக்கு அப்படின்னா, ஜகார்ட்டால இருக்கு. ஜகார்ட்டா எங்க இருக்குன்னா, இந்தோனேஷியாவோட கேப்பிட்டல்ல ஜகார்ட்டா. சரியா? ஸோ இதெல்லாம் பேசிக்கா அந்த நியூஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து நேத்து மான் கி பாத் ஸ்பீச்ல வந்து நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுல முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட காஃபி புரொடக்ஷன பத்தி பேசியிருப்பாரு. ஓகேவா? வேர்ல்டு லெவல்ல இந்தியாவோட காஃபி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான காஃபி வெரைட்டீஸா வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல அ தமிழ்நாடும் பார்த்தீங்கன்னா, காஃபியோட புரொடக்ஷன்ல வந்து டாப்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் தான். ஸோ இந்தியால எந்த ஸ்டேட்லாம் வந்து அதிகமா காஃபி ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 ரேங்க்ல வந்து கர்நாடகா, 2nd வந்து கேரளா, 3 வந்து தமிழ்நாடு. சரிங்களா? தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல இருக்கும். தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சேர்வராய் ஹில்ஸ், நீல்கிரி, ஆனைமலை, அதாவது தமிழ்நாட்டுல வெஸ்டர்ன் காட்ஸ்லயும் காஃபி புரொடக்ஷன் இருக்கு. ஈஸ்டர்ன் காட்ஸ்லயும் காஃபி புரொடக்ஷன் இருக்கு. கொல்லிமலை, கொடைக்கானல் இந்த மாரி வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் 2த்துலயுமே வந்து நம்மனால தமிழ்நாட்டுல காஃபி புரொடக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்தியா லெவல்ல காஃபி புரொடக்ஷன்ல தமிழ்நாடோட ரேங்க் என்னன்னா 3 ரேங்க்ல இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆ நமக்கு இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் வந்து தெரியும். இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறது இயற்றப்பட்டு 150வது ஆனிவர்சரிய வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். ஓகேவா? வந்தே மாதரம் அப்படிங்கிறது இயற்றப்பட்டு 150த் ஆனிவர்சரிய வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். சரிங்களா? அப்படி பார்க்கிறப்ப, இதோட பேக்கிரவுண்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்தே மாதரம் அப்படிங்கிறது பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவரோட ஆனந்த் மத் அப்படிங்கிற நாவல்ல வந்து அத வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் அது அவரு அதுக்கு முன்னாடியே 1875லயே வந்து எழுதியிருப்பார். சரிங்களா? ஸோ 1882ல தான் இந்த ஆனந்த் மத் அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கும். அத தாண்டி பார்க்கிறப்ப, இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் செஷன்ல எப்ப பாடுனாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? 1896ல கல்கத்தால நடந்த காங்கிரஸ் செஷன்ல ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து இந்த வந்தே மாதரம் வந்து ஃபர்ஸ்ட் பாடியிருப்பாரு. ஓகேவா? ஸோ 1896ல கல்கத்தால நடந்த காங்கிரஸ் செஷனோட பிரசிடென்ட்டா யார் இருந்திருப்பாங்கன்னா, ரஹ்மத்துல்லா சயானி அப்படிங்கிறவரு இருந்திருப்பார். சரிங்களா? ரஹ்மத்துல்லா சயானி தான் வந்து இருந்திருப்பார். ஓகேவா? அதுக்கப்புறமா தான் இத என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆ 24th ஜான்வரி 1950ல இத வந்து நேஷனல் சாங்கா அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. நேஷனல் சாங்கா வந்து இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறத அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா இதுல வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த நேஷனல் சாங் அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட்ல இருக்கு. அதாவது சான்ஸ்கிரிட்டைஸ்டு பெங்காலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிம்பிளா சான்ஸ்கிரிட்ன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததா எப்போ இத வந்து இது பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எப்போ வெளிய வருது அப்படின்னா, நவம்பர் 7ல தான் வெளிய வந்திருக்கும். ஸோ அந்த நவம்பர் 7 நம்ம அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் 150த் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இது எல்லாமே ஐஎன்எம் ரிலேட்டடா நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். அத தாண்டி பார்க்கிறப்ப, சர்தார் வல்லபாய் பட்டேலோட 150த் பர்த் ஆனிவர்சரி அப்படிங்கிறதையும் நம்ம செலிப்ரேட் பண்றோம். சரிங்களா? ஸோ அவர பத்தி ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாங்க. நமக்கு குரூப் 1ல வந்து கேட்டிருந்தாங்க. அவரோட பர்த் ஆனிவர்சரிய வச்சு. ஜஸ்ட் இப்ப தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? 150த் பர்த் ஆனிவர்சரி. அவரோட பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 31. சரியா? இந்த அக்டோபர் 31 தேசிய ஒற்றுமை தினம் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம். நேஷனல் யூனிட்டி டே அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்றோம். சரிங்களா? இது பேசிக்கா இத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இஸ்ரோ வந்து ஒரு சேட்டலைட் லான்ச் வந்து பண்ண போறாங்க. சரியா? ஸோ என்ன சேட்டலைட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, CMS-03 அப்படிங்கிற இந்த சேட்டலைட். ஓகேவா? மிலிட்டரி கம்யூனிகேஷன்ஸ் சேட்டலைட் 03 3 வெர்ஷன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. எப்போ அப்படின்னா, நவம்பர் 2 வந்து இத லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த CMS-03க்கு அதர் நேமும் இருக்கு. அதோட பேர் என்னன்னா, GSAT-7R அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா?
இதோட லான்ச் வெஹிக்கிள் என்னன்னா LVM-3. பொதுவா ஒரு சேட்டலைட் வந்து 4000 கிலோகிராம்க்கு மேல இருந்துச்சுன்னா தான் நம்ம LVM-3 வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சந்திராயன்-3 வந்து LVM லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3 வச்சு லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த மிலிட்டரி கம்யூனிகேஷன் சேட்டலைட் ஆர் எல்ஸ் GSAT-7R அப்படிங்கிறத இப்போ நம்ம LVM-3 வச்சு லான்ச் பண்ண போறோம். எப்போ லான்ச் பண்ண போறோம்னா, நவம்பர் 2. சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன குடுத்திருக்காங்கன்னா, ஜன்ஜாத்திய கௌரவ் திவாஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஜன்ஜாத்திய கௌரவ் திவாஸ் அப்படின்னா, நேஷனல் ட்ரைபல் பிரைடு டே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? நேஷனல் ட்ரைபல் பிரைடு டே. ட்ரைபல்ஸ்க்காக கொண்டாடக்கூடிய தினம் தான் இந்த ட்ரைபல் பிரைடு டே அப்படின்னு சொல்லி சொல்றோம். நவம்பர் 15 வந்து இந்த நேஷனல் பிரைட் டே ஆர் எல்ஸ் ஜன்ஜாத்திய கௌரவ் திவாஸ் இப்படியே கேட்கலாம். ஜன்ஜாத்திய கௌரவ் திவாஸ் இன்னைக்குன்னு கூட கேட்கலாம். சரியா? நவம்பர் 15. இது வந்து பார்த்தீங்கன்னா, பிர்சா முண்டாவோட பர்த்டேவ தான் நம்ப நேஷனல் ட்ரைபல் பிரைட் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம். ஆக்சுவலி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, அவரோட 150த் பர்த் ஆனிவர்சரி வந்து கம்ப்ளீட் ஆகுது. சரியா? ஸோ அதனால இவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நேஷனல் பிரைட் டே நவம்பர் 15 பிர்சா முண்டா, முண்டா ரிபல்லியன் அத பத்திலாம் நமக்கு ஐஎன்எம் புக்ல இருக்கு இல்லையா? அந்த டேட்டாஸையும் எடுத்து நம்ம பார்த்துக்கணும். அத தாண்டி என்ன பண்ணணும் அப்படின்னா, கவர்ன்மெண்ட் என்ன மாதிரியான திட்டங்கள ரீசென்ட்டா அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ட்ரைபல்ஸ்க்காக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதுல பார்த்தீங்கன்னா, ட்ரைபல் வில்லேஜ் விஷன் 2030 அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. வில்லேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்றதுக்காக. அடுத்தது பிஎம் ஜன்மன் அப்படிங்கிற திட்டம் இருக்கு. இந்த பிஎம் ஜன்மன் அப்படிங்கிற திட்டம் எப்போ வந்திருக்கும் அப்படின்னா, 2023ல வந்திருக்கும். ஓவராலா ட்ரைபல் ஹேபிடேஷன்ஸே டெவலப் பண்றதுக்காக அவங்களுக்கு வந்து வீடு கட்டி குடுக்கறது, எலக்ட்ரிசிட்டி, அடுத்து ரோடு போடுறது, இந்த மாரி எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸுமே இந்த பிஎம் ஜன்மன்க்கு கீழ எடுத்துட்டு வராங்க. அடுத்ததா பிஎம் ஜுகா அப்படிங்கிறது இருக்கு. இந்த பிஎம் ஜுகா அப்படிங்கிறது தான் நமக்கு எங்க கேட்டிருந்தாங்கன்னா, குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இது வந்து ட்ரைபல்ஸோட சோசியோ எக்கனாமிக் டெவலப்மென்ட்க்காக, ஓகேவா? சமூக பொருளாதார வளர்ச்சிக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தார்த்தி அபா ஜன்ஜாத்திய கிராம் உத்கர்ஷ் அபியான் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இது அவங்களோட ஹெல்த், எஜுகேஷன் இந்த மாரியான ஆஸ்பெக்ட்ட கவர் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். 2024ல கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேவா? பிஎம் ஜுகாவும், இந்த தார்த்தி அபா ஜன்ஜாத்திய கிராம் உத்கர்ஷ் அபியான் 2மே வந்து 2024ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது ஆதி கர்மயோகி அபியான் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, 2025ல வந்திருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ட்ரைபல்ஸ் மத்தியில லீடர்ஷிப் ஸ்கில்ஸ டெவலப் பண்றதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அப்ப இது எல்லாமே நமக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் முக்கியம், மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் முக்கியம். ஆல்ரெடி பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பிஎம் ஜுகா அப்படிங்கிறது கேட்டுட்டாங்க. வேற என்ன எப்படி கேட்கலாம் அப்படின்னா, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ட்ரைபல்ஸ்க்காக என்ன மாரியான திட்டங்கள்லாம் இருக்கு, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இது எல்லாத்தையும் பிஎம் ஜன்மன், பிஎம் ஜுகா, தார்த்தி அபா ஜன்ஜாத்திய கிராம் உத்கர்ஷ் அபியான், ஆதி கர்மயோகி அபியான், நேஷனல் ட்ரைபல் பிரைடு டே இது எல்லாத்தையுமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? இப்ப எல்லா ஸ்கீம்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான விஷயங்கள பார்த்திருக்கோம். நன்றி.